ஸோ பிரதர்ஸ், இன்றைக்கி நம்ம வச்சுருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா SP 160 2025 வேரியண்ட் தான் இது. OBD2 பி என்ஜின் சொல்லுவாங்க. ஸோ OBD2 இது வரைக்கும் வந்ததெல்லாம் A சீரியஸ், இது வந்து B சீரியஸ் என்ஜின். ஸோ வெர்ஷன் 3ன்னு கூட வச்சுக்கோங்க. ஆஹா, அந்த பழைய SP 125 இருக்குல்ல, இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பழைய SP அதோடைய வைபிலேயே உருவான ஒரு 160cc என்ஜின் இது. இதில் யூஸ் பண்ணியிருக்க அதே என்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு யூனிகார்ன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான், பட் ஆனால் டியூனிங் வேறு. அது எப்படி ப்ரோ டியூனிங் வேறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் சில மினிமலிஸ்டிக் சேஞ்சஸ் உங்களுக்கு யூனிகார்னை விட இது அதிக பவரில் வந்து கொடுக்கும். ஏன்னா யூனிகார்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 bhp அண்ட் 14.5 Nm டார்க்கு. ஆனால் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13.7 bhp அண்ட் 14.7 Nm டார்க். ஸோ பவரும் லிட்டில் பிட் அதிகம். லிட்டில் பிட்டுன்னு சொல்ல முடியாது, பவர் வந்து கிட்டத்தட்ட 1 bhp மேலே. டார்க் வந்து பாயிண்டில் வித்தியாசங்கள் இருக்குது. இது ரெண்டும் தான் இந்த வண்டிக்கான சேஞ்சஸ்ஸு. அதை விட இது ரெஸ்பிரேஷன் நல்லாயிருக்கும். இந்த வண்டி ரெஸ்பிரேஷன் மீன்ஸ் நல்லா ப்ரீத் பண்ணும், முறுக்குனிங்கன்னா விட்டு தெரிக்கும். பட் யூனிகார்ன் ஒரு மாதிரி உங்களுக்கு சைலண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் முறுக்குனாலும் வண்டி போகாது. ஆனால் இது அப்படி இல்லை, உங்களுக்கு முறுக்குனா அதுக்கேற்ற அந்த பவர் வந்து நீங்கள் அவுட்புட் ஆக்சிலேட்டர்லேயே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அது ஒரு சரியான ஒரு அப்டேட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். எதுக்காக SP 160 அப்படின்ற கேள்வி நிறையா பேருக்கு இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த வண்டி லான்ச் ஆன டைமில் 24ல் நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். இந்த வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் இது 25 வெர்ஷன், ரிஃபைன்டு வெர்ஷன், என்ஜின் வேறு, அந்த சென்சார் வந்து வேறு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம A டைப் என்ஜின் யூஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருக்கோம். ஆனால் இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா B சீரியஸ் OBD2ஓட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் இது. இதில் இது வந்து நார்மல் டிஸ்பிளே இருக்கக்கூடிய மாடல். இதில் TFT வரத்துக்கு இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை. மேபி இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் வரலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அப்படி அவங்க TFT வந்து அப்டேட் பண்ணணும்னு வச்சுருந்தா யூனிகார்னில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க யூனிகார்னில் பண்ணலை. ஏன்னா இந்த பைக்ஸ் ஆல்ரெடி இது வந்து காஸ்ட் ஜாஸ்தி. ஸோ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த சீரியஸில் இது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி தான். வருவோம், ஒன்று ஒன்றா வருவோம். நான் இந்த வண்டி எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இது யூனிகார்ன் மாதிரியான ரிலாக்ஸ் பொசிஷன் கிடையாது. ஒரு மாதிரி உங்களுக்கு கமாண்டிங் பொசிஷன். பார்த்தீங்களா, ஒரு ஓவர் டேக்கெலாம் அழகாக எடுக்கலாம் இந்த வண்டியை வச்சு. இது வந்து என்னைக்கு ஒரு கமாண்டிங் பொசிஷனுங்க. இது கமாண்டிங் பொசிஷன் அப்படின்றப்போ ஒரு மாதிரி நல்லா ஸ்போர்ட்டியராக இருக்கும் வண்டி. அப்படியே கொஞ்சம் டக் பண்ணி நீங்கள் ஓட்டுற அந்த ஃபீல் தான். கண்டிப்பாக டக் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ரிலாக்ஸாக உட்காந்து ஓட்டுறலாம் கிடையாது. கொஞ்சம் அப்படியே லைட்டாக குனிஞ்சு நீங்கள் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து இருக்குது. பட் ஓகே தான், மேனேஜபிள். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு கண்டிப்பாக டெயில் போனில் உங்களுக்கு பெயின் வரும். ஆனால் லோக்கலாக நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு பெயின் அந்தளவுக்கு வராது. யூனிகார்னை விட இது நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு பெட்டராக இருக்குது. பெட்டர் டயர்ஸ், பெட்டர் சஸ்பென்ஷன் அண்ட் பெட்டரான என்ஜின் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பெட்டரான ரைடிங் போஸ்டர். பெட்டர்னு சொல்கிற வர விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்கும் இது. யூனிகார்ன் வந்து உங்களுக்கு நேராக இப்படி யூனிகார்னை பொறுத்த வரைக்கும் இப்படி உட்காந்துருப்பீங்க, தெரியுதுங்களா வீடியோவில்? நான் இப்படி உட்காந்துருப்பீங்க. யூனிகார்னு வைடரான ஹேண்டில் பார் கிடையாது. ஆனால் இந்த மாடலுக்கு லைட்டாக ஹேண்டில் பார் வைடு, கொஞ்சம் அப்படியே டக் பண்ணணும். யூனிகார்ன் வந்து இப்படி, இது வந்து இப்படி. புரியுதா? இதுதான். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் வைடராக அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படியே டிவியேட் பண்ண மாதிரி இருக்கும். நல்லா ஷோல்டர் அகலமாக இருக்கிற ஆட்களுக்கு இந்த வண்டி வந்து சூப்பராக இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் இந்த வண்டியை வச்சு ஓட்டி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குன்ட்டு. ஒரு சின்ன வாக்கரவுண்ட் வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகே, இந்த சீலை வந்து பிரிச்சுடுவோம். இதுக்கு அப்போ தான் அந்த அழகு தெரியும் கன்சோலில். நல்லா இருக்குது. இந்த நெகட்டிவ் பெஸ்ட் கன்சோல் ஃபஸ்ட் டைம் இந்த பைக்கில் தான் வந்துச்சு. ஸோ சைட் போட்டாச்சு ஸ்டாண்டு. ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்த கலர் வந்து பிளாக் வித் சில்வரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு தான். SP 160 இது டெமோ பைக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவேனா கொஞ்சம் டீசெண்டாகவே ஓட்டலாம். இந்த லைட்டுக்கும் ஆப்போசிட்டில் அந்த சன்ஷேட் ஆகிறதுக்கு இதோட அந்த வைப் செம்மையாக இருக்குது. இந்த ஹெட் போர்ஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய SP 125 அதே ஹெட்டு. இப்போ வந்து SP 125 சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வண்டியில் மட்டும்தான் இந்த ஹெட் டிசைன் வந்து இருக்குது. ரியர் நல்லா அப்லிஃப்டடாக இருக்கும். உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு இது கொஞ்சம் டியூன்டாக இருக்கும். அப்படியே ரியரோட செக்மெண்ட் பார்க்குறப்போ இதுவுமே கொஞ்சம் பல்ஜியரான செக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 130 செக்ஷன் டயரு. சிங்கிள் டூயல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ரியர் டிஸ்க் வருது. இந்த வேரியண்ட்டில் டிஸ்க் இருக்குது. இதுலேயே 2 வேரியண்ட் இருக்குங்க.
160 அண்ட் எஸ்பி அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, மோனோகிராமில் வந்து அடிச்சிருக்காங்க எஸ்பிங்கிறத. இந்த பொசிஷன் செம்மையாக இருக்குது பைக்குக்கு பார்க்குறதுக்கே. அண்டு இது கொஞ்சம் பல்ஜியராக இருக்கும். எஸ்பி வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பல்ஜியராக நல்ல பெரிய வண்டி. 12 லிட்டர் டேங்க்கு. யூனிகார்ன் வந்து 13 லிட்டர்ஸ், இது வந்து 12 லிட்டர்ஸ் டேங்க். நமக்கு இதுதான் வித்தியாசங்கிறது. இங்கே வந்து கன்சோலை பொறுத்த வரைக்கும் குட்டியான நெகட்டிவ் பேஸ்டு கன்சோல், பட் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ரொம்பவே இப்படி கஜகஜன்லாம் இல்லை, பக்காவாக நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் லைட்டராக ஸ்போர்ட்டியராக, இது தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் நேராக இருந்திருக்கும். கொஞ்சம் வந்து இப்போ குனிஞ்சு ஓட்டுற மாதிரி அந்த ஒரு பொசிஷன் தான் இருக்குது. பட் நல்லா இருக்குங்க, நல்லாயிருக்கு. சரி, ஓட்டி பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு? அப்படியே ஓட்டிட்டு நான் சொல்கிறேன். இந்த காமனாகவே பார்த்தீங்கன்னா இந்த யூனிகார்ன் 160, இது எஸ்பி 160, அதுக்கப்புறமேட்டு என்னோடய CB 200X ஹார்னெட், இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக கியர் ஃபால் இஷ்யூ இருக்கும். கியர் ஃபால் இஷ்யூன்னா நீங்கள் கீரை வந்து அமுத்திடுவீங்க, கொஞ்சம் டிலே ஆகி அது வந்து கீர் விழுவும், இல்லை சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பிளாங்காக காட்டும். அந்த மாதிரி இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அது ஃபால்ஸ் நியூட்ரல்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் ஃபால்ஸ் நியூட்ரல், ஃபால்ஸ் கியரிங். நீங்கள் கியரை வந்து அப்டேட் பண்ணிடுவீங்க, பைக்கோட கியரிங் வந்து ஸ்டக் ஆகிடும் ஒரு மாதிரி நடுவில். ஆனால் சென்சார்ஸ் எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகும் இந்த வண்டியில். நீங்கள் எந்த கியர் தெரியுதா, பிளாங்க் ஆகிருக்கு தெரியுதா? ஆனால் இப்போ வண்டி வந்து எந்த கீரில் இருக்குன்னு அதுக்கே தெரியாது. ஆக்சுவலாக அது நியூட்ரல். இப்போது நான் நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் லைட்டாக அமுத்துனேன்னா 5th கியர் வந்து விழுவுது. ஸோ நியூட்ரல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கியர்லாம் செகண்ட் கியருக்கு நடுவில் தான் நியூட்ரல் இருக்கணும்னு இல்லை. இந்த பைக்ஸ் ஹோண்டாவோட இந்த பிக்கர் பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபால்ஸ் நியூட்ரலில் வருதுங்க. உங்களுக்கு ஃபால்ஸ் நியூட்ரல்ன்றப்போ 4th-லேருந்து 5th ஷெட் நீங்கள் கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணால் ஷிஃப்ட் ஆகிடும். ஷிஃப்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நியூட்ரல் விழுவும். அந்த மாதிரியான இஷ்யூஸ் அது இருக்குது. அதை நம்ம வந்து ஓட்டி நம்ம அதை பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு, ஏன்னா இதோட கியரிங் ரொம்ப லைட்டாக இருக்குங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ பெரிய பைக் மாதிரி சும்மா படாங்க டக்குன்னு அந்த டம்னு போடுற மாதிரி கீராக இருந்துருந்துச்சுன்னா நமக்கு அது வந்து தெரியாது இல்லை. ஆனால் இந்த வண்டி வந்து கீர் போடுறதே தெரியாது, அப்படியே சிங்கிள், நான் ஒன்றும் இல்லை, ஒரு விரலில் கிளச்சை ஷிஃப்ட் பண்ணி போடலாம். தெரியுதா? இங்கே பாருங்கள், அப் ஷிஃப்ட்டு டவுன் ஷிஃப்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு விரல் போதும் இதை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளோ லைட்டரான கிளச்சு அண்ட் அவ்வளோ லைட்டரான கியர் சிஸ்டம் வந்து இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃப்ரிக்ஷனுங்கிறதே உள்ளே இருக்காது இதோட என்ஜின்ஸில் மோஸ்ட்லி. ஸோ கிளச் சைடும் சரி, உங்களுக்கு அதே மாதிரி கியர் சைடும் சரி, நல்ல ஸ்மூத்தரான ஒரு விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனாலேயே நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஃபால்ஸ் நியூட்ரலுங்கிறது நீங்கள் காமனாகவே நடந்துடும் உங்களுக்கு. ரொம்ப ஹார்டான கியர்னால் நீங்கள் மிதிக்கிறதே ஹார்டாக மிதிப்பீங்க, ஹார்டாக ஷிஃப்ட் பண்ணுவீங்க, ஏன்னா ஹார்டாக தான் இருக்கும் அது. ஆனால் இந்த பைக்ஸ் அப்படி கிடையாது, இது லைட்டர் ஷிஃப்டாக இருக்கிறதுனால. ஏன்னா நான் இதை வந்து பர்சனலாக என்னோடய பைக்கில் நான் ஃபீல் பண்ண விஷயத்த சொல்கிறேன். இந்த வண்டிக்கானது மட்டும் இல்லை, இது வந்து நீங்கள் 200 சைஸ் ஹார்னெட்டு, CB 200 வரைக்குமே இந்த சீரியஸ் இருக்குது. ஏன் CB 350 RS பிக் விங் பைக்ஸில் கூட இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இது ஹோண்டாவோட கியர்ஸ்னால வர பிரச்சனை கிடையாது. அது எதனாலனா அதோட கியர் சிஸ்டம் ரொம்ப ஸ்மூத்து. நம்ம லைட்டராக அப்படியே தட்டிட்டு விட்டுருவோம், ஆனால் ஆக்சுவலாக நல்லா ப்ரெஸ் பண்ணி போடணும், அப்போ தான் அந்த கியர் வந்து விழுவும். ஒன்றும் நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். இப்போ 4th கியரில் குறைச்சிட்றேன். இப்போ நான் தெரியுதுங்களா உங்களுக்கு, நான் விட்டு டக்குன்னு தான் போட்டேன், ஆனால் அதுக்குள்ளே கீர் மாறிடும். இவ்வளோ லைட்டராக இருக்கும் அந்த கீரு. இதில் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த ஃபால்ஸ் நியூட்ரலுங்கிற பிரச்சனை வந்து வருதுங்க, இவ்வளோ தான். மற்றபடி பைக்கெல்லாம் நான் குறை சொல்லவே மாட்டேன், தரோம். அந்த ரன்னிங்கோட அந்த இது எவ்வளோ தூரம் வேணாலும் இந்த என்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக ஓடும். ஈவன் இதுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸுங்கிறது இந்த வண்டியில் நீங்கள் வந்து மேஜராக பார்க்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு பைக் இது. ஹீட்டிங் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நீங்கள் ஆவரேஜாக நான் என் வண்டியெலாம் 200-300 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச் அடிச்சிருக்கேன், அப்போ கூட எனக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. ஈவன் அது வெறும் ஏர் கூலிங் என்ஜின். ஸோ வெறும் ஏர் கூலிங்கில் இருக்கக்கூடிய என்ஜின் கேஸில் சுடுவாங்கிறது அந்த மாதிரி எந்த கேஸும் நடக்காது. அந்த மாதிரி அளவுக்கு ஒரு என்ஜின் ஹீட்டே தெரியாத ஒரு மாடல்ஸுங்க இந்த பைக்ஸ்லாம். யூனிகார்ன் இது எல்லாமே உங்களுக்கு என்ஜின் ஹீட் அந்தளவுக்கு ஆகாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து மைலேஜுமே சூப்பராக கிடைக்கும். ஈவன் நீங்களாம் வந்து 50-60 டீல் பண்ணலாம். நீங்கள் வச்சுருக்கிறது 160 சிசியாக இருக்கட்டும், 180 சிசியாக இருக்கட்டும், ஹோண்டாவில் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. மைலேஜ் இஸ் மைலேஜ், அவ்வளோதான். கம்மியாக ஸ்பீடில் பொறுமையாக ஒரு 60, 69, 66ங்கிற ரேஞ்சில் நீங்கள் ஸ்பீடை ஓட்டிகிட்டு கிடக்குறீங்கன்னா தாராளமாக 60க்கு ப்ளஸ் எகிரிடும் வண்டி. மைலேஜ் கண்டிப்பாக ஏறும். அதை விட நீங்கள் கொஞ்சம் வெரைட்டி ஓட்டுற ஒரு 80-85 ஓட்டுறீங்க, இல்லைனா 40க்கு உள்ளார லோ ஸ்பீட்லேயே ஓட்டுறீங்கன்னா மைலேஜ் குறைய தான் செய்யுது. ஆனால் ஒரு 60 ஆவரேஜாக ஸ்பீடாக வச்சு ஓட்டுறவங்களுக்கு நல்ல மைலேஜ் சூப்பராக கிடைக்குதுங்க இந்த வண்டி. ஸோ மைலேஜ் விஷயத்தில் தரமாக பண்ணியிருக்காங்க, சூப்பரான மைலேஜ் வருது. அட் த சேம் டைம் என்ஜினோட சர்வீஸ்
எந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுக்கு ஹோண்டாக்கு சர்வீஸ் பெருசாக கிடையாது. சர்வீஸ் சென்டரில் வேணால் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் வண்டியோட என்ஜின் உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆயில் சர்வீஸ் அண்ட் ஏர் ஃபில்டர் சர்வீஸ், ஸ்பார்க் பிளக், இது 3 மட்டும் நீங்கள் பக்காவாக பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். பெரிய லெவலில் என்ஜினுக்கு ரொம்ப டேமேஜ்லாம் ஆகாது. ரொம்ப லாங் டேர்முக்கு என்ஜின் லைஃப் உழைக்கக்கூடிய ஒரு என்ஜின்ஸ். 1 lakh kilometers 1.5 lakh kilometersலாம் கூட ரொம்ப அசால்ட்டாக ஓடும். எனக்கு தெரிஞ்ச யூனிகார்ன்லாம் 150cc யூனிகார்ன்லாம் பாக்ஸ் டைப் என்ஜினு 1,50,000 1,60,000. ஏன்னா பிக்கப் குறையும், ஏன்னா கிளச் கேஸ் செய்கிறதுனால. மற்றபடி உங்களுக்கு என்ஜினில் பிஸ்டனில் ஹெட்டில் இன்னும் பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி என்ஜின்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வர ஹோண்டா என்ஜின்ஸ்லாம் அந்த சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. அதை வந்து சர்வீஸ் லெவலில் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா என்ஜின்ஸ் பக்காவாக இருக்கும். அவ்வளோதான். எனக்கு வண்டி மேலே குறை இல்லை, சர்வீஸ் இஸ் அ இஷ்யூ. ஸோ டேர்ன் பண்ணி பார்த்துடலாம். டேர்னிங் ரெடிஸ் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் இது குனிஞ்சு ஓட்டுறதுனால எப்பயுமே ஒரு கான்சன்ட்ரேட்டாக உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. ஓகே, விழா நடந்துட்டுருக்குங்க. சொல்லல ஹையர் ஆர்பிஎம்மில் கூட எனக்கு துள்ளி கூட வைப்ரேஷன் கிடைக்காத ஒரு இன்ஜின்ஸ். எப்பட்றா இப்படி நீங்கள் ஹையர் ஆர்பிஎம் இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னாங்க உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் வராதுங்க. லோயர் ஆர்பிஎம்லேயும் வைப்ரேஷன் வராது. எல்லா ஆர்பிஎம்லேயுமே நான் அப்படியே அமைதியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பைக் இது. ஐ லைக் இட். நல்ல வண்டி. ஸோ ப்ரைஸ் வந்து நிஜமாக கொஞ்சம் அதிகம் தான், கொஞ்சம்னு சொல்ல முடியாது, ஜாஸ்தி தான். ஆவரேஜாக இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்போ இதோட பவர் ரேஞ்சுக்கு இந்த 13 BHPக்கு ஒரு 1.25 லட்சத்துலேருந்து ஒரு 140 150 lakhs அந்த ரேஞ்சில் வச்சுருக்கலாம். 1,40,000 1,50,000 வச்சுருக்கலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 1,60,000 வரைக்கும் வருது. டபுள் டிஸ்க் மாடல். சிங்கிள் டிஸ்க் மாடல் அதோட ஒரு 5,000 கம்மியாக வருது. ஒரு நல்ல அதிக ப்ரைஸ் தான். இதோட காம்படிட்டர்ஸ்ன்னு பார்க்குறப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துட்டு நமக்கு அப்பாச்சி 160 4V அப்சைட் டவுன் ஃபோக்ஸே வந்துருச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் 160R அதுவும் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ். ஸோ இவங்களோட காம்படிட்டர்ஸுங்கிறது கொஞ்சம் ஹெவியான குரூப்பு. அவங்கெல்லாம் பயங்கர பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, நல்ல கம்ஃபர்டபுள். சஸ்பென்ஷன் வைஸ் செம்ம டியூன்டான சஸ்பென்ஷன்ஸ்லாம் இதை விட பெட்டராக இருக்க தான் செய்யுது. பட் என்ஜின் ரியலபிலிட்டி உங்களுக்கு கிடையாது. 10 வருஷத்துக்கு நீங்கள் வச்சு ஓட்ட போகிற என்ஜின்னா நீங்கள் இந்த வண்டிக்கு வந்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரே வார்த்தை. மைலேஜ் மற்ற வண்டியெல்லாம் கம்பேர் பண்ணால் 45 46 48 இவ்வளோ தான் ரேஞ்ச் வரும். உங்களுக்கு 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வரும். ஒரே பைக் 160cc 55+ 60+ மைலேஜ் போகிற வண்டினா இதுவும் யூனிகார்ன் தான். ஸோ உங்களுக்கு மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் இவங்க தான் கிங்கு. நீங்கள் அதனால் அதை வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கலாம் பைக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ தான் நண்பா நான் சொல்ல நினச்ச விஷயங்கள். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.